இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் அழகில் ஓவியதலை படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் ஆக்டர் கார்த்திக். அதனை தொடர்ந்து பல வெற்றி படங்கள் இவர் கொடுத்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவருடைய படங்கள் சில பெரிய வெற்றி அடையல. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் பண்றதை கம்மி பண்ணாரு. மீண்டும் ரீஎன்ட்ரி தர விதமா 2015 அநேகன் படம் மூலியமா வில்லனா அவதாரம் எடுத்தாரு. அதுல கிடைச்ச வரவேற்பு மூலமா தானா சேர்ந்த கூட்டம் மிஸ்டர் சந்திரமௌலி, தேவ், அந்தகன்னு படங்கள் நடிச்சிட்டு வந்தார். எந்த ஒரு சூழ்நிலையில் ஆக்டர் கார்த்திகை பற்றி டைரக்டர் பாரதி கண்ணன் கொடுத்த இன்டர்வியூ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். பாரதி கண்ணன் இன்டர்வியூவில் கார்த்திக்கு நான் கதை சொல்லி ப்ரொடியூசருடைய காசு கிட்டத்தட்ட 10 லட்சம் அட்வான்ஸாக கொடுத்தேன். ஆனால் படம் ஷூட்டிங்கும் நடக்கலை, கொடுத்த அட்வான்ஸும் திருப்பி வரலை. எங்களை மாதிரி இப்படி பல பேர் அவரால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நான் கதை சொல்லும்போது அவர் மது அருந்தி தான் கேட்டார் இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். அதன் பிறகு ராதா ரவி மற்றும் சில நடிகர்கள் கார்த்திக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க. பாரதி கண்ணனோ கார்த்திகை பற்றி பேசினது தப்புன்னு மன்னிப்பும் கேட்டிருந்தார். இப்படி இந்த செய்திகள் வைரல் ஆகும்போதே கார்த்திக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவரால் நடக்கக்கூட முடியாது, வீல் சேர் தான் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வைரல் ஆச்சு. இதனால் கார்த்திக்குடைய உடல்நிலை பற்றி பலரும் கவலைப்பட தொடங்கினாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் கார்த்திகே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இப்படி வீடியோவில் கார்த்திக் நடனமாடி கம்பு சுற்றி நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் வீடியோ ஆரம்பத்திலேயே அவர் சேரை தூக்கி வீசுறது மூலயமா வீல் சேர்லாம் யூஸ் பண்ணல, என்னோட கால்கள் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கார்த்திக்குடைய மகன் கௌதம் ராம் கார்த்திக் சமீபத்திய இன்டர்வியூவில் அப்பா நல்லா தான் இருக்காரு, அவர் ஜென்ரல் செக்கப்புக்காக போகும்போது எதுக்கு நடந்து சிரமப்படணுங்கிறதுக்காக வீல் சேரில் கூட்டிகிட்டு போனோம், அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஏதேதோ வதந்திகளை பரப்புகிறாங்க, அப்பா ஆரோக்கியமாக இருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் கார்த்திக்குடைய லேட்டஸ்ட் வீடியோ இதை உறுதிப்படுத்துகிற விதமாக அமைஞ்சிருக்கு. கார்த்திக்குடைய இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.